Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இது வந்து உங்களுக்கு எப்படி லேட்டா தான் வீடியோ 2-3 டேஸ் லேட்டா தான் வீடியோ வரும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் அம்மாவோட பர்த்டே. ஆக்சுவலா வந்து நான் போலாம் நிறைய பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் டிக்கெட் ரேட் எல்லாம் ஹையா இருந்தது. இப்போதைக்கு இந்த மாசம் கொஞ்சம் பட்ஜெட் இல்ல. நானும் எவ்வளவோ அது இதுன்னு பண்ணி பார்த்தேன். பட் ஆனா ஒன்றும் சரியா வரல. சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரு டைம்ல நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். உடனே கேட்காதீங்க இவ்வளவு செலவு பண்ணுவீங்க அவ்வளவு செலவு பண்ணுவீங்க, உங்க அம்மா பர்த்டேக்கு உங்களால போறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா, நீங்க ட்ரெயின்ல போயிருக்கலாம், நடந்து போயிருக்கலாம், கார்ல போயிருக்கலாம், எந்த கதை வேணாலும் நீங்க சொல்லலாம். பட் மௌலிக்கு வந்து இங்க வந்துட்டு என்னன்னா கிளாஸ் போயிட்டு இருக்கு. என்ன கிளாஸ் அப்படின்னா கேம்பஸ் இது என்னப்பா கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி பண்ணணும்ட்டு அப்படிங்கிறது கிளாஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப வந்து என்னால டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய டிராவல் பண்ணி எனக்கு இன்னும் கண் இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரியாகவே இல்லை. இதோட திருப்பி நம்ம இதை வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா திருப்பி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி வேணாம் இப்போதைக்கு வேணாம், அப்புறம் கூட இல்லை போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஐடியா பண்ணிட்டு கொஞ்சம் இந்த கண் இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் சரியாகட்டும். இன்னுமே எங்களுக்கு 2 பேத்துக்குமே திருப்பி அஃபெக்ட் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் தெரியுதா, பிச்சுக்குன்னு ஒட்டுது, பூளை கட்டுது, அந்த மாதிரிலாம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி ஓகே வெளியில டிராவல் பண்ணி திருப்பி எக்ஸ்ட்ரா பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கறதுனால கம்முன்னு இருக்கும். அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க அம்மாவோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்றேன் இங்கிருந்து அப்படிங்கறத நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அம்மாக்கு கால் பண்ணி நம்ம விஷ் பண்ணிடுவோம். ஏன்னா நான் தங்கச்சி கிட்ட சொல்லி நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ண சொல்லியிருக்கேன். அது வந்து தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போவா. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடலாம். ஹலோ சரி இரு வீடியோ கால் பத்திரி சரி அங்க சரி ஓகே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேங்க. இது எத்தனாவது பர்த்டே உங்களுக்கு? அநியாயம் பண்றீங்க. சரி ஓகே சரி 64 ஆமா 64 எங்க காதுல 54னு வந்தது. 54னு சொல்றீங்களான்னு நினைச்சோம். சரி சரி ரைட் ஓகே சரி ஓகேமா. சரி அவள் பல்லா கட்சில வீடியோ கால் மாட்டேன். சரிங்க எனக்கு 54 கால் என்னடா 54 எனக்கு வாயே வரல என்ன பேசுறதுன்ட்டு. சரி பர்த்டே அதுவுமா கலாய்க்க வேணான்னு கம்முன்னு விட்ட கட்சியில 64 தான் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஓகே ஆனா கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கிறது வந்து என்னன்னா நமக்கு ஏஜ் இருக்கும் போது தெரியல, ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அங்க தனியா நல்லாதான் இருக்கு. அது ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, என் கூட யாருமே இருக்காதீங்க, நான் என் லைஃப் என்ஜாய் பண்றேன், என்ஜாய் பண்றது செம்மையா என்ஜாய். ஆக்சுவலி நான் யோசிச்சேன் சரி நைட் டிரைவ்ல போலாம் கோயம்புத்தூருக்கு அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சேன் நம்ம நல்லது பண்ணாலே அது நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, விட்டுரு தேவையே இல்லை என்ன நடக்குதோ நடந்து விட்டேன். ஃபிளைட்ல போத டிக்கெட் பார்த்தோம் அப் அண்ட் டவுன் 16,000 ஆகுதுப்பா. ஐயோயோ ஒரு ஆள் போறதுக்கே 16,000 ஆகுது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசம் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி நமக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ்ல நமக்கு என்னன்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டடா வந்து நிறைய விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டோம். அன்எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாது, எக்ஸ்பெக்டட் தான், வேற வழி கிடையாது. எல்லாருக்குமே வந்து வீடு கட்டும் போது அந்த மாதிரி டைட் இருக்குதான் செய்யும். the same thing அதுதான் நம்மளுக்கும் இருக்குது. ஆண்டவர்னால எல்லாம் சரியா போயிடும். அவரே என்ன சொன்னாருன்னா வீடு கட்டும் போது கையில காசு வந்து இருக்கவே இருக்காது, குடும்பத்துல பிரச்சனை வரும், இந்த மாதிரி என்னென்னமோ சொன்னாரு. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமாங்க அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணா இந்த பிரச்சனைகள்லாம் நமக்குமே வரும். அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா தெரியாது. பட் ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் உருவாகும் அப்படின்னாங்க. நாங்களுமே எந்த செலவும் பெருசா எங்களுக்கே தெரியும்ல, நாங்க அனாவசியமா செலவு பண்ற செலவுகள்லாம் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா செலவே கம்மியா தான் இருக்கு. அப்படி இருந்தும் கையில காசுல அப்படின்னா இடையில கொஞ்சம் நகை வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து நம்ம நிறைய நகையை வந்து இது பண்ணதுனால அது வந்து லாக் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அதை வச்சுதான் நம்ம அதான் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் வருது,
இல்லாம இருக்க முடியல. அதனால அதுவுமே கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அப்புறம் இபி பில் எல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2 பக்கமே இபி பில்லுக்கு மாட்டி 26,000 ரூபாய் இபி பில் மட்டுமே வீட்டுக்குமே இந்த மாசம். நம்ம புது வீட்டுக்கும் சேர்த்து 26,000 ரூபாய் இபி பில் கட்டுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா டக்கு நமக்கு ஏதோ வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா இருக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்றது தான் நானும் யோசிச்சுட்டு சரி பெரியவங்க அங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல நமக்கு போய் பார்க்க முடியலையே அப்படிங்கறதா கஷ்டமா இருக்குது. அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தூரமா உட்காந்துன்னு. நம்மளால போய் டக்குன்னு அம்மா வீட்டுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு போவாங்க பாத்தீங்களா. அப்படியெல்லாம் போகும்போது நமக்கு ஆசையா இருக்கும், சார் நமக்கு இந்த குடுப்பனை இல்லையா, நினைச்சா கிளம்பி போகணுங்கிற குடுப்பனை வரமாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்குமே தோணும். பட் இந்த வருஷம் லீவுக்காவது எப்படியாச்சும் போயிட்டு வருவேன். அது கூட என்னால போக முடியல. கரெக்டா இந்த பையனுக்கு வந்து இப்ப எக்ஸாம் கரெக்டா செமஸ்டர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்து கிளாஸ் வச்சுட்டாங்க. அப்படிங்கறதெல்லாம் வந்ததுனால நம்மளால போய் கிளம்பவே முடியல. இப்ப ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க பையனுக்கெல்லாம், என் தங்கச்சி பையனுக்கெல்லாம். இதுக்கப்புறம் போனா நானே என் தங்கச்சி எங்க அம்மா பசங்க கூட நம்ம அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு வையேன். ஆனா பட் ஃபேமிலியா வருஷம் போயிருப்போம். ஒரு 10 நாள் போவோமாப்பா, வருஷம் ஃபேமிலியா நம்ம போறோம்ல. அத்தனை நாள்லாம் போக மாட்டோம், ஒரு 3 நாள் 4 நாள் போவோம். 3 நாள் 4 நாள் எப்படியும் வருஷம் நம்ம ஏதோ ஒரு பக்கம் நாங்க எங்க ஃபேமிலியா வருஷம் ஆஜராகும் ஃபேமிலியா சேர்ந்து. இந்த வருஷம் ஏன்னு தெரியல, அந்த குடுப்பனை நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பட் நானாவது போகணும்னு நினைக்கிறேன். பாப்பா எப்போ போவேங்கிறது எனக்கு தெரியல. சரி ஓகே, வீடியோ கால் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி மேல கிளம்பிட்டு இருக்கா. கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ கால்ல பாப்போம். இன்னைக்கு என்னத்துக்கு இந்த செலிப்ரேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எங்க மாமியாரோட பர்த்டே. எங்க மாமியாருக்கு நாங்க வந்து கேக்கும் இதுவும் வாங்கிட்டு போக சொல்லிட்டோம். கேக்கும் பிரியாணியுமா, பிரியாணி கேட்டாங்க வாங்கிட்டு போக சொல்லிட்டோம். கேஷ் போட்டு விட்டியா? அவங்க சிஸ்டருக்கு அனுப்பிச்சிட்டாலாம். சோ அவங்க வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க. நாங்க இங்க வீட்டுல எங்க மாமியார் பேரை சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. நான் செலிப்ரேட் பண்ணல, நீதான் இப்ப செலிப்ரேட் பண்ற. யாரான்ற அதுவும் மட்டனும் வந்து ஜாஸ்தி வாங்கிட்டேன் நான். எப்பயுமே 1/2 kg தான் வாங்குவோம், இந்த வாட்டி 3/4 கிலோ வாங்கிட்டேன். ஆரம்பிச்சியா அவங்க அம்மா பர்த்டேக்கு? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி இன்னைக்கு பர்த்டே. எங்க அம்மா பர்த்டே இல்லாம இன்னைக்கு வேற பக்ரீத். ஆமா பக்ரீத் வேற இன்னைக்கு. கரெக்ட். அதனால சரின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம், நமக்கு தான் யாரும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸே இல்ல பிரியாணி எடுத்துட்டு வந்து தர்றதுக்கு. நீங்களே யாருனாலும் சரி அட்ரஸ் கேட்டு குத்து விடுவீங்கன்னு நினைச்சா நீங்க யாரும் குத்து விட மாட்டேன்றீங்க. என்னதான் இருந்தாலும் வெக்கமால போனுங்க, என்னதான் இருந்தாலும் முஸ்லீம் பிரியாணி தான். 1000 தான் பிரியாணி சொன்னாலும் அது என்ன சொல்றது, அவங்க மாதிரி வராது, வரவே வராது. செம்மையா இருக்கும் பிரியாணினா. ஆமா, அந்த வாசமே கம 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 கமன்னு இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்னன்னா மட்டன் பிரியாணிக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குக்கர்ல தாளிச்சு விட்டுட்டே மட்டனை வேக வச்சுக்கலாம். அப்பதான் வந்து அதுல அந்த எசன்ஸ் எல்லாம் பிடிக்குது. அதனால ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரான் 65, அதுக்கப்புறம் ரைத்தா, பாயாசம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எப்படி வீடியோ கால் வச்சு உங்க அம்மா நீ சாப்பிடுறத உங்க அம்மா காட்டுவேன். ஆமா, எங்க அம்மாக்கு ஒரு வாய், என் தங்கச்சிக்கு ஒரு வாய் அப்படியே ஊட்டி விட்டுருவேன். அவ்வளவுதான் போச்சு. அவங்களும் அங்க கேக்க நமக்கு 4க்கு ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க, நீ சாப்பிடுவே. அவ்வளவுதான். பார்த்துப்பா மாற்றி பிரியாணியில் கொட்டிட்டு அதை பாயசத்தை எடுத்து. இது வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் குப்பனால வந்து கோல்டு பாயாசம்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் பேபிமா பண்ணும். அது தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கோல்டு பாயாசம் ஆயிடும். ஆமா, இது வந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது ஆச்சிலேருந்து ராயல் சேமியா மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு செமையா டேஸ்டா இருக்கும். மௌலிக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு வாய்க்கு ருசியா நல்லா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். ஈஸியாவே இருக்குது. நேத்து ராத்திரி ஒரு டுபாக் ஒரு ஐஸ்கிரீம் ராத்திரி போட்டு வாங்கி சாப்பிடுதுங்க. வேஸ்ட். அதுக்கு நீ அங்க இருந்து நம்ம ஆமா பிளாக் கரண்ட் நம்ம வாங்கி வச்சுப்போம்பா ஸ்டாக்கு, நம்மளுக்கு தோணும் போது எடுத்து சாப்பிடுற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டோம். என்னது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சு எல்லாத்தையுமே. பிரியாணி மசாலா ஐட்டம் என்னென்ன இருக்கோ அத்தனை இதில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் என்னோடது. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடணும். அப்படியே போடக்கூடாது, நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு போடணும். அதுக்குள்ள என்ன பண்ணணும், ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டும் நான் போட்டேன். இதுல இப்ப வந்து மசாலா போட போறேன். என்னென்ன மசாலா போட போறேன்னா இங்க காட்டணும். உள்ள காட்டு. இதுக்குள்ள வந்து மஞ்சள் தூள் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். எங்கேயோ வச்சிருந்தேன் மிளகாத்தூள். இந்த வரமிளகாத்தூள் நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக. ஏன்னா காரம் ஆகிடும். ஏன்னா நான் நிறைய இது போட்டிருக்கேன், என்னது பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால ஸ்பைசியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் என்னன்னா திண்டுக்கல் ஆச்சியோட திண்டுக்கல் பிரியாணி மசாலா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் பிரியாணி நல்லா செய்வாங்கம்மா அப்படின்னு. நீயும் 4 வருஷமா அதே ரெசிபியை சொல்லின்னு இருக்கேன். என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ், நானும் 4 வருஷமா இதுதான் சொல்லின்னு இருக்கேன். இதெல்லாம் யார் ட்ரை பண்ணி நீங்கன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணணும்னா மட்டன் எடுறா. வாட் இஸ் திஸ்? 65 prawn 65. இப்போ நம்ம இதுக்குள்ள வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கணும். இப்படி இதுக்குள்ள இப்படி மட்டன் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி. இதில் வந்து தண்ணி வந்து நான் அளந்து ஊற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு 1.5 கணக்கு, ஓகேவா? அதனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்படி சொல்லு. 3க்கு 1.5 கணக்குன்னா யாருக்கு என்ன புரியும்? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி. இதுக்கப்புறம் பிரமாதமான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நீங்க ஏன் சொல்லக்கூடாது, நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். நீங்கள் சாப்பிட்டு தானே சொல்கிறீங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சரியா? கடைசியா சாப்பிடுற பொருளை ரெடி பண்ணிட்டு ரெடின்ற ஆறணும். சூடா இருக்கனால நம்மளால உடனே அது கூட சாப்பிட முடியறது இல்ல, அதனால வச்சுட்டு அப்புறம் மறந்துடுறோம். அதனால இந்த தடவை என்ன பண்ணுவோம், இந்த வாழ்க்கையில மத்தவங்களை பத்தியும் பேசி பழகு, மத்தவங்க புகழையும் சொல்லு, சும்மா உனக்கே பேப்பர் போட்டு நிப்ப நீனு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 65 செஞ்சு வச்சிட்டாரா, மசாலா எல்லாம் போட்டு வச்சிட்டாரா பாருங்க. இத அவர் பொரிச்சு சாப்பிடுவாரு. ஓகேவா? இதை வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா உப்புலாம் கரெக்டா இருக்கா அதுல? அதனால செக் பண்ணு, நீயே செக் பண்ணு. எதுக்குப்பா ஒரு கிண்ணம் ஃபுல்லா இது பண்ணிருக்க? ரைத்தா சரியா போயிடும் பாரு. நாளைக்கு வரைக்கும் பண்ணுப்பா. பாப்பா நாளைக்கு வரைக்கும் எனக்கு பிரியாணி, வீட்டு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப வருஷம் கணக்கில் ஆன மாதிரி இருக்கு. கடைசியா வந்து பெங்களூர்ல அந்த அக்காவோட பிரியாணி சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நம்ம பிரியாணியே செய்யறது இல்ல இப்பெல்லாம். முதல்ல வாரம் நீங்களே பிரியாணி வீடியோ பாப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் பிரியாணி வீடியோவே வரதில்ல. மௌலியே கேட்டா, நீ 4 வருஷமா இந்த பிரியாணி ரெசிபி போட்டுட்டே இருக்க. நிறைய பேர் பயன் அடைஞ்சிருப்பாங்க என்னால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். ரொம்ப வேர்க்குது நமக்கு. ஆமா சரி, எதுக்கு ஏதாவது ஒரு அடுப்பை காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒன்று பொரிச்சு பார்ப்பேன் நான் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் ஊறணும் பாது. சரி ஓகே, ஊறட்டும். உனக்கு எண்ணெய் வச்சுட்டேன். ரைட்டு. சரியா? முட்டை எடுத்து வச்சுட்டேன் வெளியில. ஓகே. பாயாசம் ரெடி. பாயாசம் திரும்பி அங்க வச்சிடலாமா? அங்கதான் கொஞ்சம் ஆறும். இங்க இருந்தா திருப்பி இன்னும் சூடாவே தான் இருக்கும். பார்த்து எண்ணெய் வச்சிருக்கிற. எவ்ரிதிங் அட் a டைம் சேமா ஃபினிஷ் ஆகும். ஆமா, எல்லாமே சேமா தான் ஃபினிஷ். பிரியாணிக்கு ஒரு 20 மினிட்ஸா? ஆமா. தம் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒரு 10 நிமிஷம் தான் சொல்லி ஆகும்னு பார்த்தேன். இல்ல 2 வேளைக்கா? இது ஆமா 2 வேளைக்கு வந்துருமா? 2 வேளைக்கு 3 பேர் தான் இருக்கு. இதெல்லாம் தண்ணி எல்லாம் கரெக்டா ஊத்திக்கினியா? ஆமா ஆமா, அதுல 3 டம்ளர் தான் தண்ணி ஊத்துறேன். சரி, அதனால இப்ப கொஞ்சம் தண்ணி கம்மியா இதுல ஊத்திருக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கிறேன். இப்ப இதுல பிரியாணி இதுல வேக வேக அதுக்குள்ள இங்க ஸ்டீம் அடங்குச்சு அப்படின்னா எடுத்து எல்லாத்தையும் ஊத்திடுவேன். ஓகே. இது ஏன் வெறும் எண்ணெயே என்னமோ டொப்பு டொப்புன்னு வெடிக்குது? அதான் ஆல்ரெடி பூரி இது பண்ண எண்ணெய். ஐயோ ஏன்பா பிரஸ் எண்ணெயே ஊற்ற வேண்டியது தானே என் யாராக்கு? எதுக்குப்பா எண்ணெய் வேஸ்ட் ஆகுதுப்பா? இப்போ தேவையா? அங்கே நிற்க முடியல பாரு, பயமாக இருக்குது. டொப்பு டொப்புன்னு. ஏய் பார்த்து, பொறுமை பொறுமை கடலிலும் பெரிது. ஏய் என்ன என்ன உள்ள அப்படி கையை விடுற? பார்த்து அண்ணா கத்துக்குட்டின்றத காட்டுற பாருப்பா நீனு. ஓகே, முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். இதை மூடி வச்சிடணும், அவ்வளவுதான்.
இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணுறது தான். அதே மாதிரி ஈஸியாக வந்து ஹோட்டல் வச்சா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம். அதுவும் பிரியாணி பண்ணுறது தான். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ வந்துட்டு ஒரு 65 எடுத்துன்னு வரட்டும். 65 எதுக்கு இப்படி குழம்பு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாரு. நான் எங்கப்பா பண்ணேன்? புதினாவே இல்லாமல் பிரியாணி ட்ரை பண்ணியா? புதினாவை மறந்துட்டு வந்துட்டு அங்கே வச்சுட்டு இங்கே வந்துட்டேன். அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது புதினா எங்கே இருக்குதுன்ட்டு. பண்ற 65 செம்ம டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கு, ரப்பர் மாதிரி இருக்கு. ஏன் ஓவரா வேக விட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஹோட்டலில் போடுற மாதிரி வரமாட்டேங்குது. ஏன்னே தெரியல. சரி விடு, எப்படியா செஞ்சு பழகினேன்னு ஏன் கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்த ஈடு போட்டிருக்கேன்ல, அதை பதமாக பார்த்து எடுத்துருவேன். சரி ஓகே. ஓகேவா? சாரி எம்ஜி போலன்னு எப்படி இருக்கு? ஓகே ஓகேவா எம் பிரியாணி? இன்னும் கொஞ்சம் நேரம் தம் கட்ட வேண்டியது தானே? கரெக்டாக இருக்கும், ட்ரை ஆகிடும் பார்க்கலாம். சரி ரைட் ஓகே, எடுத்துன்னு வா. நம்ம எடுத்துன்னு போவோம். ஒரு இடு யாராவா காலி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் சேர்ந்து. நான் சாப்பிட மாட்டேன்ட்டு எனக்கு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். ஒழுங்கா க்ளீன் பண்ணேன்னா தெரியல, சாப்பிட்டு வச்சிருக்கேன். நைட் வயிறு வலிச்சுனா அப்ப எனக்கு சேரலன்னு தான். சூப்பராக க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பந்திகை எனக்கு வந்துருச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இப்போ நான் சாப்பிடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் முட்டையும் மட்டும்தான் நான் சாப்பிடல. மற்றபடி என்னோட 65 சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. பட்டன் பிரியாணியும் சூப்பராக இருந்தது, சாப்பிட்டு பார்த்துட்டேன். இனியா உங்கள் திருப்திக்காக ஒரு வாய் எடுத்து வாயில போட்டுங்க. சூடு ஆறணும். ஆறுனா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி பிரியாணி கொதிக்க சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஆறுனதை விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம உள்ள எப்படி இருக்குது பிரியாணி? பாட்டிக்கு வேறு பர்த்டே, அவங்க கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ தான் தூங்கி எழுந்ததுனால வீடியோ காலில் வருவாங்க. நம்ம கூப்பிடுவாங்களா அவங்க கூப்பிடுவாங்களா? இல்லடா, நான் காலையிலே பேசிட்டேன்டா. விஷ் பண்ணதுக்கு என்னன்னாங்க, கேக் வெட்டும் போது வீடியோ காலில் வாங்க அப்படின்னாங்க. அதனால வெயிட் பண்ணின்னு இருக்கேன். சித்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயினுக்கிறான், கேக்கு பிரியாணி எல்லாத்தையும். எவ்வளோ வயசு உங்க அம்மாக்கு? 64. ஆமாம். ஓகே, நீங்களும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க பாட்டியோட பர்த்டேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் தட்டு ஏன் அப்படி முட்டை அரை முட்டையா இருக்குதுன்னு பார்க்காதீங்க. Birthday to you, happy birthday to you, happy birthday to Amma, happy birthday to you, happy birthday. Mohini சிம்ரன் பாட்டி ஆமா, பேபிமா வேற போன் பண்ண சொன்னாங்க, வீடியோ கால் வர சொன்னாங்க. பேபிமா பாத்தீங்கன்னா நாங்க 3 தடவை போன் பண்ணிட்டோம். பேபிமாக்கு வீடியோ கால் எடுக்கவே இல்லை. ஏமா சொல்லிருங்க, வீடியோ கால் வரல, நாங்க பேபிமாக்கு வீடியோ அனுப்பிச்சிடுறோம் இந்த வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் நல்லா தின்ட்டு கிறக்கமா தூங்கிட்டேன். போன் வந்து தலகாணி கடையிலேருந்து எனக்கு தெரியல, என் தங்கச்சி எங்க அம்மா மாறி எனக்கு போன் அடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்து சரி எனக்கு வீடியோ அமுச்சு விட்டுலாம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. நான் மத்தியானத்துல இருந்து வெயிட் பண்ணி பார்த்துனே இருந்தேன். அவங்க போனே பண்ணல. சரி ஓகே சாயந்தரமா கூப்பிடுவாங்க ஒரு 5 மணிக்கு மேல நினைச்சுன்னு பார்த்தா இதுங்க ஒரு 4:30 என்ன கூப்பிடுன்னு நான் தூங்கிட்டேன். போன் வேற தலகாணி கடியில இருந்து சவுண்டே கேட்கல. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணி பேசுறேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாலாமா, எங்க அம்மாவும் கேக் சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கிறேன்ச்சு. வெரி ஓகே, எங்க அம்மா ஹாப்பியா வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு, எங்க தங்கச்சி வீட்டுக்காரு, தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வீடியோ சென்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்தது. பக்ரீத் செலிப்ரேஷனையும் முடிச்சிட்டோம், எங்க அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷனையும் நாங்கள் முடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டாங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.